சொல்லிட்டு ஒரு 3 பிளேஸ மென்ஷன் பண்றாரு பாருங்க. இதான் இதோடைய இந்த செய்தியுடைய சாரமே இங்கதான் இருக்குது. என்னை தேடுங்கள், என்னை மட்டும் தேடுங்க, பிழைப்பீங்க. அப்போ தேடக்கூடாதுன்னு சொல்றத எனக்கு இதை படிக்கும்போது ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பாகாலை தேடாதிருங்கள், அஸ்திரத்தை தேடாதிருங்கள் அப்படின்னு போட்டுதான் கரெக்ட், அப்படி ஈஸியா போயிட்டு இருக்கும். என்ன தேடுங்க, பாகாலை தேடாதீங்க, என்ன தேடுங்க, அஸ்திரத்தை தேடாதீங்க, இப்படி சொல்லிருந்தா ஓகே. ஆனா இங்க சொல்ற ஒரு 3 பட்டணங்களை சொல்றாரு பாருங்க. 3மே பிளஸட் பிளேஸ், 3மே ஆசீர்வாதமான இடம். ஆனா அங்க தேடாதீங்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, பெத்தேலை தேடாதீங்க. 2வது கில்காலையிலே சேராதீங்க. 3வது பெயர் சபாவுக்கும் போகாதீங்க. ஏன்னா கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். பிளேசஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணாதீங்க, என்ன மட்டுமே நோக்கி பாருங்க. இப்ப இந்த 3ஐயும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் காட்டுற பாருங்க. பெத்தேல்னா நமக்கு எது ஞாபகம் வருதா யாருக்காது? யாக்கோபு. பெத்தேல்னா நமக்கு டக்கு ஞாபகம் வருது யாக்கோபு. வாசிங்க ஆதியாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அதற்கு முன்னே அந்த இடத்திற்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. லூஸ் நீங்க வேற அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. இங்க சொல்ற லூஸ் அது வேற, சரியா? லூஸ் நீங்க உடனே நம்ம பாஷை, நம்ம லோக்கல் லாங்குவேஜ், அது கிடையாது இது, சரியா? இது வேற. அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழே கிடையாது. லூஸ்ன்ற வார்த்தையை தமிழ்ல கிடையாது, நம்மளா சொல்லிக்கிறது அது. சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெத்தேல், இதற்கு முன்பதாக அந்த இடத்திற்கு லூஸ், அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லஸ்ன்னு இருக்கும், தமிழ்ல தான் லூஸ்ன்னு இருக்குது. அசிங்கமா இருக்குது இந்த வார்த்தை. நம்ம கேட்டு நமக்கு இது மோசமான வார்த்தையா இருக்குது இல்லையா? லஸ். சென்னையில பாத்தீங்கன்னா லஸ் கார்டன் ஒரு இடம் இருக்குது, லஸ் இல்ல, மயிலாப்பூர் கிட்ட லஸ் கார்டன். அப்போ அந்த இடத்துக்கு பேர் லஸ், அதான் தமிழ்ல லூஸ்ன்னு போட்டாங்க. சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது பெத்தேல், ஏன் இந்த இடத்துல இந்த லஸ் என்ற இடத்துல ஏன் யாக்கோபு இதற்கு பெத்தேல் பேர் வச்சார் அப்படின்னா, அன்றைக்கு ராத்திரி வேளையில் அவன் தூங்கும் பொழுது கர்த்தர் இந்த சொப்பனத்திலே அங்கே இருக்கிறதாக காண்பித்தார். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வச்சான். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், எவ்வளவு கர்த்தருடைய பயங்கரமான இடம். மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். அந்த இடத்தில் ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். தன் வீட்டிலிருந்து தன் மாமன் வீட்டுக்கு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி போறான். வழியிலே வனாந்திரம், இந்த லஸ்ங்கிற இடத்தை கிராஸ் பண்ணி போறான். அன்றைக்கு அந்த ராத்திரி வேளையிலே சூரியன் அஸ்தமித்த பொழுது படுத்து தூங்குறான், ஒரு கல்லத்துக்கு வச்சு தூங்குறான். கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் சொப்பனத்தை காண்பித்து, அதிலே கர்த்தர் தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குறதை காண்பிச்சாரு. மேல ஆண்டவரை நின்று அவனை நேரடியாக பார்க்கிறதை காமிச்சாரு. அவனோடு பேசுகிறார். உன் சந்ததியை நான் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா திசைகளிலும் பெருக பண்ணுவேன், உனக்குடைய பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அருமையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ போகும் எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருந்தவனை இந்த தேசத்திற்கு பத்திரமாய் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன அருமையை பிராமிஸ் கொடுக்கிறார். கொடுத்த உடனே யாக்கோபு பார்க்கிறாரு, தான் படுத்திருந்த கல்லை தூக்கி நிக்க வச்சு எண்ணெயை ஊத்துறாரு, அபிஷேகம் பண்றாரு, போயிடுறாரு. இந்த இடம் இனி பெத்தேல் எனப்படும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதனாலதான் இன்னுமோ தெரியல, இன்னைக்கு கல்லை வச்சு என்ன செய்யறாங்க, அபிஷேகம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாக்கோபு என்ன சென்ஸ்ல பண்ணாருன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எல்லாம் கல்லை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க ஜனங்க. அது எப்படி விக்கிரக ஆராதனை ஆயிடுச்சு பாருங்க கடைசியில. அப்ப அந்த இடத்துல நடந்த அந்த செய்கை, இன்னைக்கு அந்த இடத்துல அந்த கல்லை வச்சு அபிஷேகம் பண்ண, எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணாருன்னு அந்த இடம் பெத்தேல் எனப்பட்டது. அப்ப அந்த இடத்துல ஸ்பெஷல். நான் ஒன்று சொல்றேன், பூமியில எந்த ஒரு இடமும் ஸ்பெஷல் கிடையாதுங்கிற.
அப்படி சொல்ல சொன்னா அது வந்து ஏமாத்து வார்த்தை. இங்க வந்து ஜெபம் பண்ணா நடக்கும், கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆண்டவர் எந்த இடத்திற்கும் சொந்தமானவர் கிடையாது, அவர் சர்வலோகத்திற்கும் சொந்தமானவர். புரியுதா? இந்த இடத்துல கர்த்தர் தரிசனமானார், இங்க வந்து முட்டி போட்டு ஜெபிச்சு நடக்கும், கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது, உண்மை கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட வதந்திகள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது இன்னைக்கு. அதனால சொல்றேன், அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெத்தேல்ல வந்து கர்த்தர் தரிசனமானார்னா பெத்தேல் அவருடைய இடம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இந்த ஹால்ல வந்து நம்ம வர்ஷிப் பண்றோம், தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். இப்ப இந்த ஹால்ல கர்த்தர் இங்க தான் இருக்கிறார் அப்படி டிக்ளேர் பண்ணிட முடியுமா? முடியாது. இந்த ஹாலுக்குள்ள நுழைஞ்சாலே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க சொல்லிட முடியுமா? முடியாது. நாம வரோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆண்டவர் நம்மளை சந்திக்க வர்றாரு, இந்த ஹாலை சந்திக்க வரல, நம்மளை சந்திக்க வர்றாரு. நீங்க ரோட்ல போகும்போது ஆண்டவரை துதிச்சுட்டு போங்க, ரோட்ல உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு இல்லையா? படுக்கையில படுத்திருக்கும் போது ஆண்டவரை துதிங்க, அந்த இடத்துல ஆண்டவரோடு இருக்கிறாரு. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், போர்த்திமார் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார் இருக்குது, சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார் இருக்குது. அவன் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் ஆண்டவர் கர்த்தர் அவனோடு இருந்தார். தானியேலோடு சிங்க கபியில இருந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அக்கினி ஜுவாலையில் இருந்தார். தெய்வ பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். நான் எப்பவுமே ஒருத்தர் வீடு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல போய் ஜெபிக்க போனாதான் சொல்லுவேன், எல்லா வீட்டுல போன சொல்லுவேன், நீங்க பழைய வீட்டில் இருக்கும்போது அங்க இருந்தாரு, இப்ப இங்க வந்தோன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த வீட்டுல இருக்கிறாரு, உடனே இங்க வந்துட்டாரு இல்லை, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருப்பார். நீங்க இந்த வீட்டை நீங்க நாளைக்கு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போனீங்கன்னா ஆண்டவர் அங்க வந்துருவார். புரியுதா? வீடு அவருக்கு அல்ல, நீங்க தான் அவருக்கு முக்கியம், நம்ம தான் முக்கியம். அப்ப பெத்தேல் ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு தரிசனமானனால பெத்தேல் ஸ்பெஷல் பிளேஸா கிடையாது. பெத்தேலுக்கு போய் பெத்தேலை தேடாதீங்க, புரியுதா? பெத்தேலை தேடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வேளாங்கண்ணி மாதிரி ஆயிப்போச்சு. வேளாங்கண்ணியில போன ஆசீர்வாதம், அதே மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரிய வேளாங்கண்ணி நிறைய ஆயிப்போச்சு. இங்க வந்து ஜெபிச்சா கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. புரியுதா? அப்படியெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸே கிடையாது. நாம தான் அவருக்கு ஸ்பெஷல் பிளேஸ். ஆமென். நம்ம தான் அவருக்கு ஸ்பெஷல் பிளேஸ். இதுதான் அவருடைய வாசஸ்தலம், இதுதான் அவருடைய ஆலயம், இதுதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலம். இதை தவிர வேற ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. பெத்தேலை தேடி போகாதீங்க. பெத்தேலை பத்தி ஆண்டு சொல்ல பாருங்க, கில்காலையும் சேராதீங்க, பெயர் சபாவுக்கு போகாதீங்க. ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகும், பெத்தேல் என்னாகும், பாழான ஸ்தலமா போயிடும். ஒரு காலத்துல ஆண்டவர் தரிசனமானார் தான், ஆனா அது பாழான ஸ்தலமாய் போயிடும். பெத்தேலை தேடி போகாதீங்க என்றார்.